வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் வந்து டெஸ்ட் அண்ட் மெஷர்மெண்ட் ரெக்கார்டில் உள்ள மோட், மீன், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கால்குலேஷன்ஸ் பாட்டெல்லாம் போன வீடியோவில் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து குவார்டைல் டிவியேஷன் அண்ட் ரேங்க் கார்லேஷன், இந்த ரெண்டு கால்குலேஷன்ஸை வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். First quartile deviation is defined as the half the difference between the third quartile and the first quartile. Quartile division oda equation QD is equal to Q3 minus Q1 divided by 2. First நம்ம Q3 Q1 கண்டுபிடிச்சிடணும். அதில் Q1 ஓட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா L plus N divided by 4 minus CF divided by F into CI. Q3 ஓட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா Q3 is equal to L3 plus 3 into N divided by 4 minus CF divided by F into CI. இல்லை Lங்கிறது lower limit of the median class the first quartile, F frequency of the median class the first quartile, CF cumulative frequency of the median. இந்த குவார்டைல் டிவிஷனில் நமக்கு 3 டேபிள் காலம் இருக்குது. கிளாஸ் இன்டர்வல், ஃப்ரீக்வன்சி, cumulative frequency. நம்ம மீன், மீடியன், மோட் அதே வேல்யூஸ் தான் இந்த கிளாஸ் இன்டர்வல், ஃப்ரீக்வன்சி, cumulative frequency. அதோட கால்குலேஷன்ஸ் தான் இப்படி, அதோட வேல்யூஸ் தான் கண்டினியூ ஆகுது. ஃபஸ்ட்டு நம்ம Q1 ஃபார்முலா எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா N டிவைடட் பை 4, அது வந்து Nங்கிறது நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், நமக்கு 14 டிவைடட் பை 4 இஸ் ஈக்குவல் டு 3.4ங்கிற ஆன்சர் நமக்கு கிடைக்கிறது. நெக்ஸ்ட்டு எல், இந்த எல் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணணும்னா cumulative frequency இருக்கு இல்லையா, அதில் இந்த n டிவைடட் பை 4 நமக்கு கிடச்சிருக்க 3.4 அந்த வேல்யூ எங்கே வருதுன்னு பார்க்கணும். பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 3 இருக்குது, அடுத்து 7 இருக்குது, 7 இருக்குது. இதில் வந்து நமக்கு கிடச்சிருக்க ஆன்சர் 3.4. ஸோ நம்ம 3 எடுக்க முடியாது, ஏன்னா அங்கே வெறும் 3 தான் இருக்குது. இங்கே 3.4 இருக்கிறனால நம்ம என்ன பண்ணோம்னா 7 எடுத்துக்கிறோம். 7க்குள்ளே வந்து 3.4ங்கிறது வந்துடுறதுனால 7 எடுத்துக்கிறோம். ஸோ நமக்கு வந்து 7க்கு நேரம் இருக்கக்கூடிய கிளாஸ் இன்டர்வலில் ஆன்சர் வந்து 50ல் ஸ்டாண்ட் ஆகிறதுனால 50 தான் நம்மளுடைய எல். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சிஎஃப் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னா, நமக்கு கிடச்சிருக்கு இல்லையா அந்த cumulative frequencyயில் நம்ம வந்து 7 எடுத்துருக்கோம் இல்லையா, இந்த 7க்கு மேலே என்ன cumulative frequency இருக்கோ அது CF. நமக்கு இங்கே என்ன இருக்குன்னா 3. ஸோ CF is equal to 3. நெக்ஸ்ட் F, இந்த cumulative frequency நமக்கு 7 எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த 7க்கு நேராக என்ன ஃப்ரீக்வன்சி நம்பர் இருக்கோ அதுதான் எஃப். எஃப்னா என்ன ஃப்ரீக்வன்சி. ஸோ எஃப் இஸ் ஈக்குவல் டு 4 நமக்கு இருக்குது. ஸோ 4 எழுதியாச்சு. நெக்ஸ்ட் இந்த வேல்யூஸ்லாம் நம்ம அந்த வந்து Q1 ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோன்னா Q1 இஸ் ஈக்குவல் டு 50 ப்ளஸ் 3.4 மைனஸ் 3 டிவைடட் பை 4 இன்ட்டு 10. நெக்ஸ்ட்டு 50 ப்ளஸ் அதை மைனஸ் பண்ணி நம்ம போட்டோன்னா 0.4 டிவைடட் பை 4 இன்ட்டு 10. ஸோ நம்ம கால்குலேட் பண்ணி வந்தோம்னா Q1 நமக்கு வந்து 51ங்கிற ஆன்சர் கிடைச்சிது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம Q3 கால்குலேட் பண்ணுறோம். Q3யோட ஃபார்முலா Q3 இஸ் ஈக்குவல் டு L3 ப்ளஸ் 3N டிவைடட் பை 4 மைனஸ் CF டிவைடட் பை F இன்டு CI. ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த 3N டிவைடட் பை 4 அது கால்குலேட் பண்ணிக்கலாம். 3 இன்ட்டு 14, N வந்து நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 14 டிவைடட் பை 4 is equal to 10.5. ஸோ நமக்கு வந்து 3N divided by 4 10.5 கிடச்சிச்சு. இதை வந்து நம்ம cumulative frequencyயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோன்னா 10 எடுக்க முடியாது இல்லையா, ஸோ நம்ம 11க்குள்ளே 10.5 இருக்கிற நம்ம 11 எடுத்துருக்கோம். ஸோ இந்த 11க்கு நேராக இருக்கக்கூடிய கிளாஸ் இன்டர்வல் எங்கே ஸ்டார்ட் ஆகுது 80. ஸோ நமக்கு L3ங்கிறது 80. நெக்ஸ்ட்டு வந்து சிஎஃப்ங்கிறது நம்மளுடைய cumulative frequency, அதாவது 11க்கு மேலே என்ன இருக்கோ அது as usual அந்த இதில் எல்லாத்துலேயும் நம்ம சொன்ன மாதிரியே தான். அப்போ நம்ம 11க்கு மேலே என்ன இருக்குது, நமக்கு 10 இருக்குது. ஸோ 10 CF. நெக்ஸ்ட் எஃப் ஃப்ரீக்வன்சி, நம்ம 11க்கு நேராக என்ன ஃப்ரீக்வன்சி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1. ஸோ எஃப் இஸ் ஈக்குவல் டு 1. இந்த வேல்யூஸ் எல்லாம் Q3 ஃபார்முலா அப்ளை பண்ணோன்னா 80 ப்ளஸ் 10.5 மைனஸ் 10 இன்ட்டு 10. So 80 plus 0.5 into 10 at 80 plus 5 is Q3
3 is equal to 85ங்கிற ஆன்சர் நமக்கு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம Q1ம் கண்டுபிடிச்சிட்டோம், Q3யும் கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது Q1 51 நமக்கு கிடச்சிது, Q3 வந்து 85 கிடச்சிது இல்லையா. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த QD குவார்டைல் டிவிஷன் இக்குவேஷனில் அப்ளை பண்ண போகிறோம். QD is equal to Q3 minus Q1 divided by 2. நமக்கு Q1 வந்து 51, Q3 வந்து 85. ஸோ 85 minus 51 divided by 2, QD is equal to 34 divided by 2. நம்ம டிவைட் பண்ணோன்னா QD is equal to 17. ஸோ நமக்கு குவார்டைல் டிவிஷன் 17ங்கிற ஆன்சர் கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம குவார்டைல் டிவிஷன் கண்டுபிடிச்சோம் இல்லையா, இதில் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் குவார்டைல் டிவிஷன் கண்டுபிடிக்க போகிறோம். அதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா Q3 minus Q1 divided by Q3 plus Q1. நம்ம ஆல்ரெடி Q1 Q3 கண்டுபிடிச்சிட்டோம். அது வந்து இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் QD கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 85 minus 51 divided by 85 plus 51 போட்டோன்னா நமக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் QDயோட ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 0.25 ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து rank correlation. When two sets of scores are obtained, the relationship between their pairs are substituted as a measure of reliability of variability of the test concerned. Correlation is a number that tell us to what extent variable in one get which correlation in another. அதாவது நம்ம இந்த ரேங்க் கார்லேஷனில் நம்ம வந்து ஆல்ரெடி மீடியனுக்கு ஒரு அச்சீவ்மெண்ட் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணதை வச்சு அதை வச்சு கால்குலேஷன் அந்த டெஸ்ட்டு பேப்பர் கொஷின்ஸை வந்து சாம்பிளாக வச்சு நம்ம அந்த மார்க்கை பேஸ் பண்ணி மீடியன் மோட் ஸ்டாண்டர்ட் டிவிஷன்லாம் போட்டோம். அதே மாதிரி இப்போ வந்து நம்ம அதில் வந்து சயின்ஸுங்கிற சப்ஜெக்ட்டுக்கு எடுத்துருக்கோம். ஸோ அதே சப்ஜெக்டை இன்னொரு சப்ஜெக்டோட மார்க்கை பேஸ் பண்ணி இந்த கால்குலேஷன் போட போகிறோம். ஸோ இதில் வந்து ஒரு சப்ஜெக்டில் 2 சப்ஜெக்டோட ஆன்சர் மார்க் வேணும் நமக்கு சரிங்களா. அப்போ தான் இந்த ரேங்க் கார்லேஷன் போட முடியும். ஃபார்முலா பார்த்திங்கன்னா P is equal to 1 minus 6 summation D square divided by n into n square minus 1. இல்லை Pங்கிறது correlation coefficient, Dங்கிறது difference between the marks. இப்போ வந்து நம்ம வந்து டேபிளில் பார்த்திங்கன்னா நேம்ஸ் வந்து எழுதியிருக்கோம். இது வந்து 14 ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது ஒரு கிளாஸோட ஃபுல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 14 இருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம ஒவ்வொன்றும் எழுதியிருக்கோம். இதில் ஃபஸ்ட்டு வந்து S1 இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம ஆல்ரெடி மீன் மோடுக்கு எல்லாம் போட்ட சேம் ஒரு சப்ஜெக்ட் கூட மார்க்கு அதை வந்து நம்ம 50லேருந்து 100க்கு கன்வெர்ட் பண்ணி போட்டிருக்கோம். 90, 98 அந்த மாதிரி இருக்கு இல்லையா, அது போட்டிருக்கோம். இல்லை S2ங்கிறது வந்து மேக்ஸு ஸ்டூடெண்ட்ஸ், இதே ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸ்க்கு என்ன மார்க் எடுத்தாங்க அப்படிங்கிறத வந்து 50க்கு எடுத்ததை 100க்கு கன்வெர்ட் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ இதில் வந்து R1 R2 எப்படி கண்டுபிடிக்கிறது. நெக்ஸ்ட் டி ஸ்கொயர், நமக்கு ஆக்சுவலி இந்த டி ஸ்கொயர் சம்மேஷன் டி ஸ்கொயர் தான் நம்மளுடைய ஃபார்முலாலாம் நமக்கு தேவை. அதுக்காக தான் இந்த கால்குலேஷன்ஸ் நம்ம போடுறோம். இந்த ஃபஸ்ட்டு மார்க் தான் சயின்ஸ் S1 இருக்கு இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா ஹையஸ்டான மார்க்லேருந்து நம்ம இது வந்து ரேங்க் போட போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 98 இருக்குது. ஸோ 98ல் வேறு யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. 98ங்கிறதுல அதாவது ஹையஸ்ட் மார்க்கில் ஒரே மார்க்கில் 2 பேர் இருக்காங்க. ஸோ இந்த 2 பேருக்குமே நம்ம ஃபஸ்ட் ரேங்க் கொடுக்க முடியாது. ஸோ நம்ம அதை எப்படி கால்குலேட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா 1 + 2, அதாவது ஃபஸ்ட் 1 செகண்ட் டிவைடட் பை 2 கொடுத்தோன்னா 3/2ன்னு வருது இல்லையா, அதை கால்குலேட் பண்ணால் 1.5. ஸோ இவங்களோட ரேங்க் வந்து 1.5. ஸோ இந்த 98ங்கிற மார்க் இருக்கிற அந்த 2 பேருக்குமே நம்ம என்ன கொடுக்கணுன்னா 1.55 கொடுக்குறோம். செகண்ட் எது இருக்குது, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 98க்கு அப்புறம் 94ங்கிறது இந்த ஷாம்லா தேவிங்கிற ஸ்டூடெண்ட் கிட்ட இருக்குது 94. ஸோ இவங்களுக்கு எப்படி கால்குலேட் பண்ணணுன்னா அவங்க 94ங்கிறது ஒரே ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஸோ அவங்களுக்கு நம்ம ஃபஸ்ட்டு அதாவது ஃபஸ்ட்டு 1 செகண்ட் 1 நம்ம கொடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் இருக்கிற 3. ஸோ இந்த ஷாமாதேவிங்கிற 94 வேறு யாருக்கும் இல்லாதனால இவங்களுக்கு 3ங்கிற ரேங்க் கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு வேறு இருக்கா 90, ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸில் வந்துருக்காங்க பாருங்க 90. இந்த 90 வேறு யாருக்கா இருக்கான்னு பார்க்கணும். 90 வேறு யாருக்கும் கிடையாது. ஸோ 90 இருக்கவங்களுக்கு 4. நெக்ஸ்ட் யார், அதுக்கப்புறம் 78ன்னு இருக்குது. ஸோ 78க்கு 5. சேம் நான் சொன்னேன்
இப்போ அந்த மார்க் பண்ணி அந்த கால்குலேஷன் பண்ணி போட்டோம்னா நமக்கு வரும். இப்போ வந்து 5 கொடுத்தாச்சா. நெக்ஸ்ட்டு 72க்கு அப்புறம் 78க்கு அப்புறம் எது கம்மியாக இருக்குன்னா 72. ஸோ அவங்களுக்கு 6. இதே இந்த 72ங்கிற இன்னொரு ஸ்டூடெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு 6.5 அந்த மாதிரி வந்திருக்கும் 2 பேருக்கும். சரிங்களா. நெக்ஸ்ட்டு வந்து 70 அவங்களுக்கு 7. அவங்களும் ஒரே ஒரு ஆள் தான். நெக்ஸ்ட்டு 70க்கு அப்புறம் 60 அவங்களுக்கு 8க்கு ரேங்க் கொடுக்குறோம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா 56ங்கிறது 2 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அந்த 5th இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் 9th இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 56 இருக்குது. ஸோ இவங்களுக்கு 9.5 தான் ஆன்சர் வரும். சரிங்களா. ஒரு ஆளுக்கு 9 இன்னொரு ஆளுக்கு 10 கொடுக்க முடியாது. ஸோ 9.5 இதுதான் இதோட கால்குலேஷன். இப்போ வந்து நம்ம சப்ஜெக்ட் சயின்ஸில் உள்ளதை வந்து R1 ரேங்க் வந்து கொடுத்தாச்சு. சேம் அதே ஃபார்மாலிட்டி நம்ம சப்ஜெக்ட் 2 அதாவது இன்னொரு சப்ஜெக்டாக நம்ம மேக்ஸோட எடுத்துருக்கோம். அதுக்குள்ளே R2 வந்து சேம் அதேமாரி 1 2 3 அப்படின்னு சொல்லி ரேங்க் கொடுத்துட்றோம். ஸோ நம்ம இப்போ வந்து R1ம் R2வும் வந்து நம்ம இந்த சயின்ஸ் சப்ஜெக்டும் மேக்ஸ் சப்ஜெக்டும் பேஸ் பண்ணி ரேங்க் வந்து கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து D = R1 - R2 நம்ம இப்போ வந்து கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ R1 என்ன 4 - 4.5. ஸோ நமக்கு வந்து -0.5 இப்படி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் போட்டு வரோம். இது ஃபுல்லாக நம்ம D கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து இந்த Dயை வந்து ஸ்கொயராக மாற்றுறோம். ஸோ வந்து -0.5ங்கிற D ஸ்கொயராக மாற்றணும்னா 0.25 வரும். இப்படி எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கால்குலேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து சம்மேஷன் ஆஃப் D ஸ்கொயர், அதாவது இந்த D ஸ்கொயர் நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டு அதை ஃபுல்லாக கால்குலேட் பண்ணோன்னா ப்ளஸ் பண்ணோன்னா இந்த சம்மேஷன் D ஸ்கொயர் 17 நமக்கு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஃபார்முலாவில் P = 1 - 6 சம்மேஷன் D ஸ்கொயர் டிவைடட் பை n × n ஸ்கொயர் -1ங்கிற இதில் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். n நமக்கு 14, n ஸ்கொயர்னு பார்த்தீங்கன்னா 196ன்னு வருது. சம்மேஷன் D ஸ்கொயருங்கிறது 17. ஸோ நமக்கு ஃபார்முலா தேவையான எல்லாமே கால்குலேட் பண்ணிட்டோம், கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா P = 1 - 6 × 17 டிவைடட் பை 14 × 196 - 1 இதை கொடுத்து கால்குலேட் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு வந்து Pன்னு என்ன கிடைக்குதுன்னா 0.963. இது வந்து நமக்கு ஒரு பாசிட்டிவ் கார்லேஷன். ஏன்னா மைனஸ்ங்கிற ஆன்சர் வராதனால நமக்கு பாசிட்டிவாக கிடச்சிருக்கு. ஸோ நெகட்டிவ் கார்லேஷன் இல்லாமல் பாசிட்டிவ் கார்லேஷனாக நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதான் ரேங்க் கார்லேஷன். இப்போ வந்து நம்ம குவார்டைல் டிவிஷன், ரேங்க் கார்லேஷன் பார்த்தோம். ஆல்ரெடி போட்ட வீடியோவில் மீன், மீடியன், மோட், ஸ்டாண்டர்ட் டிவிஷன் பார்த்தோம். இது எல்லாமே நம்மளுடைய பிஎச் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டெஸ்ட் அண்ட் மெஷர்மெண்ட் அப்படின்னு லெவல் 1 லெவல் 2ன்னு எழுதுவாங்க. அதில் உள்ள கால்குலேஷன்ஸ் தான் இது. ஸோ நம்ம அதில் உள்ள எல்லா கால்குலேஷன்ஸும் பார்த்துட்டோம்.